ஹலோ நண்பர்களே, இன்று நாம் பெரிய ஏரியில் நீந்தலாம். ஆமாம் அருண், நாம் ஒன்றாக விளையாடலாம். சரி, போகலாம். இந்த ஏரி மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் நல்ல நண்பர்கள், என்றும் ஒன்றாக இருப்போம். கோடை வெப்பம் அதிகரித்தது. ஆம், நீர் குறைய ஆரம்பித்து விட்டது. மீன்களும் செடிகளும் வாட ஆரம்பித்தன. இது மோசமாகிவிட்டது. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஏரிக்கு செல்லலாம். சரி, போகலாம். ஆனால் அது தொலைவில் உள்ளது. பரவாயில்ல, போகலாம். ஒரு நீண்ட குச்சியை கொண்டு வாருங்கள். குச்சியா? எதற்கு? அதை வாயால் பிடித்துக்கொண்டு நீங்கள் இருபுறமும் தூக்கிச் செல்லலாம். அது நல்ல யோசனை. சரி, பிடியுங்கள். போகலாம். எந்த காரணத்திற்கும் வாயை திறக்க கூடாது. சரி, நான் வாயை திறக்க மாட்டேன். நல்லது, இப்போது பறக்கலாம். பாருங்கள், நாங்கள் பறக்கிறோம். இந்த யோசனையை யார் செய்தது? அது நான் தான். அழகான ஒரு காட்டில் வேகமாக ஓடும் ஆற்றின் மேல் ஒரு சிறிய பாலம் இருந்தது. ஒரே நேரத்தில் 2 ஆடுகளும் பாலத்தை கடக்க வந்தன. நான் தான் முதலில் போவேன். நான் தான் முதலில் போவேன். இல்ல, நான் தான் பிடிவாதம் பிடித்தேன். நான் தான். சரி, நான் போகிறேன். அப்போ நானும். இப்போது யார் பின்னால் செல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. இப்போது யார் பின்னால் செல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். வா, சண்டையிடலாம். அடி. இல்ல, விழுந்து விட்டோம். அதை பார்த்த மற்ற விலங்குகள் தேவையான நேரத்தில் விட்டுக் கொடுப்பது புத்திசாலித்தனமை என்பதை உணர்ந்தன. விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டுக் கொடுப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். குட்டீஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பாய் அழுத்துங்க. அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். பாய் கோம்.